வணக்கம் நேயர்களே, நான் கவிதா சத்யநாராயணன், கோஷப்பாவை யோகால இருந்து. நம்ம எப்பவுமே நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதுக்கு தகுந்தாப்புல இருக்கிற ஆசனாஸும் பண்ணும்போது உங்களோட மெட்டபாலிசம், எதிர்ப்பு சக்தி இது எல்லாமே கூடுற வாய்ப்பு, கரெக்டா பேலன்ஸ் ஆகுற வாய்ப்பு அதிகம். சோ இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு பழம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எக்ஸாம்பிள் பட்டர் ஃப்ரூட். நீங்க பட்டர் ஃப்ரூட்னு சொல்றீங்க, சில பேரு அவகாடோன்னு சொல்லுவாங்க. ஒரு கிரீன் கலர் காய் மாதிரி இருக்கும். அந்த பட்டர் ஃப்ரூட் சாப்பிடும்போது உங்களோட பாடியில கால்சியம் கண்டென்ட் ரொம்பவே அதிகரிக்கும். ஸோ பட்டர் ஃப்ரூட் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் சின்ன பசங்களுக்கு பட்டர் ஃப்ரூட் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. நிறைய பேர் சாலட் பண்ணி கொடுப்பாங்க, சில பேர் பால் ஊத்தி மில்க் ஷேக் மாதிரியும் குடிப்பாங்க. ஸோ அந்த பட்டர் ஃப்ரூட் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ பட்டர் ஃப்ரூட் ஓட பெனிஃபிட்ஸ் நீங்க பாத்தீங்க. இன்னைக்கு அகைன் இன்னொரு ஆசனாவும் பார்க்க போறீங்க. ஏன் பட்டர் ஃப்ரூட் சொன்னேன்னா, நம்ம நிறைய பேருக்கு அந்த ஹேர் க்ரோத் பிரச்சனை இருக்கு. அண்ட் நான் ரொம்ப ஆசனாஸ் ஹேர் க்ரோத்தை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இப்ப பார்க்க போற ஆசனாவும் பட்டர் ஃப்ரூட்டுக்கும் ரொம்பவே நிறைய சம்பந்தம் இருக்கு. ஏன்னா நம்ம பார்க்க போற ஆசனா ஆப்னாசனா. ஆப்னாசனா அண்ட் பட்டர் ஃப்ரூட் ரெண்டுமே ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு விஷயம். ஸோ ஆப்னாசனா பண்ணும்போது ஹேர் க்ரோத்தை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஹேர் லாஸ் பிரச்சனை நிறைய பேருக்கு இருந்தா அதை கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வரும். அவகாடோ, அதாவது பட்டர் ஃப்ரூட், இதுவும் உங்களோட ஸ்கேல்ப், உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ சின்ன வயசு பசங்கள இருந்து ஆண்கள் பெண்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். அகெயின் கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருந்தா நீங்க ப்ளீஸ் உங்க டாக்டரை நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு வேணா நீங்க இந்த அவகாடோவை கன்சியூம் பண்ணலாம். இது ஒரு சிம்பிள் ஆசனா. ஆனா இது கூட இருக்கிற அந்த மூச்சு பயிற்சி இது ரொம்பவே முக்கியம். ஸோ மூச்சு உள்ள சீரா நீங்க வாங்கும் போதுதான் அதோட பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ண முடியும். மூச்சு பயிற்சி கரெக்டா இல்லைன்னா பிளட் சர்க்குலேஷன் சீரா அமையாது. சீரா அமையலன்னா நீங்க என்ன ஆசனா பண்ணாலும் அதுக்கு எந்த பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இப்போ ஆப்னாசனா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட பாடிய உங்க மெதுவா நீங்க லைவ் பண்ணிக்கோங்க. இப்போ மெதுவா நீங்க உங்க முதுகு தண்டை கரெக்டா மேட்ல விழுற மாதிரி, அந்த மாதிரி விழும்போது உங்க இடுப்புல இருக்கிற அந்த போன்ஸ் கரெக்டா உங்க மேட்ல பதிகிற மாதிரி பார்த்துக்கோ. உங்க கைகள் உங்க மேட்ல. உங்க மூச்சு பயிற்சி கரெக்டா நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி மூச்சு உள்ள வெளியே இழுத்துக்கோங்க. அண்ட் மெதுவா உங்க கால்களை தூக்குங்க. ரெண்டு கால்களையும் ஒரே சமயத்துல தூக்கி இப்படி நிறுத்துங்க. இது வயிற்றுல விழக்கூடாது. வயிற்றுல விழாம இந்த பொசிஷன்ஸ்ல இருக்கணும். அதாவது உங்க முட்டி கொஞ்சம் உள்ள இழுத்துருக்கணும், கால் கொஞ்சம் தான் மேல, கம்ப்ளீட்டா மேல இல்ல. இது கொஞ்சம் ஸ்லாண்டிங் பொசிஷன்ல. அண்ட் இப்படி இருந்துகிட்டு மூச்சு உள்ள வெளியே. இது உங்களோட ஹேர் க்ரோத் பிரச்சனைக்கும் சால்வ்மெண்ட் அண்ட் பிளஸ் உங்களோட வெயிஸ்ட், உங்களோட பட் லைன்ல எக்ஸஸ் ஃபேட் இருந்தா அதை குறைக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆப்னாசனா, மூச்சு உள்ள வெளியே, மூச்சு உள்ள வெளியே. அண்ட் மெதுவா நீங்க இறக்கிடலாம். இது ஒரு 3 minutes அந்த பொசிஷன்ஸ்ல மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு தடவை காட்டுறேன். உங்க கைகள் தரையில கரெக்டா மெதுவா எழுப்பி ஸ்குவீஸ் பண்ற மாதிரி வரும். உங்க தொடை, உங்க வயிற்று பகுதியில அந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ற மாதிரி வரும்போது உங்க கால்களை நீங்க எழுப்பிடுங்க. இந்த மாதிரி எழுப்பும் போது கம்ப்ளீட்டா ஸ்குவீஸ் இங்க ஆகாது. இந்த பகுதி, அதாவது உங்களோட பட் லைன்ல இருந்து ஆம்ஸ்ட்ரிங் பகுதிக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ், பிளஸ் உங்களோட ஹேர் க்ரோத் பிரச்சனைக்கும் இது ஒரு நல்ல தீர்வு. சோ மூச்சு உள்ள வெளியே, மூச்சு உள்ள வெளியே. அண்ட் மெதுவா நீங்க உங்க கால்களை கீழே இறக்கிடலாம். அண்ட் ரிலாக்ஸ் பண்ணலாம். மெதுவா வாங்க. நம்ம இப்ப பார்த்த ஆசனா ஆப்னாசனா. ஆப்னாசனா ஹேர் க்ரோத் கரெக்டா சீரா அமையறதுக்கும் உங்களோட ஹிப் லைன்ல அதிக கொழுப்பு சத்து இது குறைக்கிறதுக்கு இந்த ஆசனா ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும். இன்னைக்கு நீங்க ஆப்னாசனா பாத்தீங்க. நாளைக்கு இன்னொரு ஆசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன்.